கத்தி திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு தீபாவளிக்கு இது ரிலீஸ் ஆகிறது இன்னமும் உறுதி செய்யப்படல. ஏன்னா நிறைய இடங்கள்ல இருந்து போராட்டங்கள் இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. திரைப்படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. ஆனா நேத்தியிலிருந்து இந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங்லாம் நடைபெற்றதை தொடர்ந்து கண்டிப்பா கத்தி திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுடுச்சு. செல்ஃபி புல்ல அப்படிங்கிற பாடலையும் ஆடியோ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணவங்க சென்சார் போர்டுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு கிளீனா யூ சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஐங்கரனுடைய உரிமையாளர் கருணாகரனுடைய ஆபீஸ் எல்லாம் முற்றுகையிட்டு இருக்காங்க. இதனால எந்த ஒரு அசம்பாவிதமும் கத்து ரிலீஸ் அப்ப நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நேத்துக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இந்த படத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு மனு கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் போராட்டங்கள் அது இதுன்னு போயிட்டு இருந்த கத்தி திரைப்படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் சகஜமான நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னேற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ரசிகர்கள் விட்டு கொடுக்காம படத்தை முன்கூட்டியே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ண சில மணி நேரங்கள்லயே எல்லா டிக்கெட்டையும் வாங்கி தீர்த்துட்டாங்களாம். சோ ரசிகர்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கத்தி திரைப்படத்தை. படம் ரிலீஸ் ஆகட்டும், எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம்.